ஆ, திருச்சிற்றம்பலம். ஒரு முத்திரை செய்ய போகிறோம். என்ன முத்திரை? துரிய முத்திரை அப்படின்னு இதுக்கு பேர். துரியம் அப்படிங்கக்கூடியது 4ஆம் நிலை அப்படின்னு பேர். 4ஆம் நிலை சாக்கரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம். நம்ம ஏற்கனவே இதை பற்றி இப்போ கொஞ்ச நாளாக பேசிகிட்டு இருக்கிறோம், உங்களுக்கு தெரியும். இது 4ஆம் நிலைக்கான முத்திரை. இது எல்லா முத்திரையிலும் சின்முத்திரை சாலச் சிறந்த பங்களிப்பு வகிக்கிறது. இங்கே பாருங்கள், இந்த முத்திரை சின்முத்திரை உங்களுக்கு தெரியும். இந்த சின்முத்திரை வச்சுட்டு அதுக்கு சின்முத்திரை என்ன பண்ணுறீங்க, வலது கைக்கு மேலே சின்முத்திரை வைக்கிங்க. இடது கையில் சின்முத்திரை வச்சுட்டு வலது கையில் சின்முத்திரை வச்சுக்கிட்டு இடது கையவே வலது கைக்கு மேலே வைக்கிறீங்க. வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, இந்த 3 விரல் தான் இந்த 3 விரலுக்கு மேலே இருக்குது. இப்போ இந்த ஒரு விரல் கட்டை விரல் இருக்குது பாருங்கள், வலது கை கட்டை விரல் இருக்குது பாருங்கள். வலது கை கட்டை விரல் இதுக்கு உள்ளே கூடி போகுது. உள்ளே கூடி போய் இங்கே பாருங்கள், இடது கை கட்டை விரலுக்கு அடியில் போய் நிற்குது. எங்கே போகுது? இங்கே பாருங்கள், இது சின்முத்திரை. இந்த 3 விரலும் வலது கைக்கு மேலே இந்த 3 விரலும் இருக்குது. வலது கை ஆட்காட்டி விரல் நல்லா வச்சுக்கோங்க. வலது கை ஆட்காட்டி விரல் இடது கை கட்டை விரலுக்கு அடியில் போய் நிற்கிது. இப்போ இந்த விரல் இதுக்கு மேலே இப்படி பின்னால் பின்கையில் இந்த விரல் வந்துட்டு இந்த கை இப்படி இருக்கா. இப்போ இடது கையினுடைய நடுவிரல் இருக்குது பாருங்கள், அது வலது கையினுடைய கட்டை விரலை தொடணும். இடது கையினுடைய நடுவிரல் வலது கையினுடைய கட்டை விரலை தொடணும். இப்போ வலது கையினுடைய கட்டை விரல் என்ன பண்ணுது, சின்முத்திரை வச்சுருக்கீங்கள்ல, அந்த முத்திரை 2 நகத்துக்கு மேலேயும் வலது கை கட்டை விரல் நகம் இப்படி தொட்டுக்கிட்டுருக்குறாங்க. இங்கே பாருங்கள், இவ்வளோதான். இதை வழக்கம் போல் வயிற்றில் வச்சுக்கலாம். இப்போ இதில் எந்த விரல் என்ன வேலை செய்யுதுன்னு பாருங்கள். சின்முத்திரை வச்சுருக்குறீங்க, சின்முத்திரையை இடது கையில் வைக்கிறீங்க. துரிய நிலைக்கு நீங்கள் போகிறீங்க. இப்போ வலது கை ஆட்காட்டி விரல் இந்த உள்ள கூடி போய் வலது கை ஆட்காட்டி விரல் இடது கை கட்டை விரல் ஆட்காட்டி விரலுக்கு உள்ளே கூடி போய் இடது கை கட்டை விரலின் அடிப்பகுதியை தொடுது. இப்போ வலது கையினுடைய ஆட்காட்டி விரல் இடது கையினுடைய கட்டை விரல் ஆட்காட்டி விரலில் இடது கையினுடைய நடுவிரல் வலது கையின் கட்டை விரலை தொடுது. இப்போ வலது கையினுடைய ஆட்காட்டி விரல் இடது கை சின்முத்திரைக்கு மேலே நீங்கள் பதிச்சுக்கிறீங்க. இவ்வளோ தான் இந்த முத்திரை. 3 விரல்கள், இதில் 3 விரல் அடிப்பகுதிக்கு போயிடுச்சு. இதில் 3 விரலில் 2 விரல் இங்கே உள்ளங்கையில் இருக்குது, ஒரு விரல் மட்டும் ஆட்காட்டி விரலை தொட்டுட்ருக்கு. புரியுதா?